இன்னைக்குப்பா சிறுதானியத்துல ஒண்ணு விறகரிசியை வச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் லென்ஸ் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ அம்மா வந்துப்பா பச்சை பட்டாணி வாங்கியிருந்தேன். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராமு. இதில் நான் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பச்சை பட்டாணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை வேக்காடில் வேக வச்சுருக்கோம். இதை தண்ணியை வச்சுக்கிடுவோம். இது முளைக்கட்டின பாசிப்பயிறு. அம்மா நிறைய வீடியோவில் உங்களுக்கு முளைக்கட்டின பாசிப்பயிர் வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதை அதே சேம் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியிலேயே இதை கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் இருந்தது. அந்த இதில் நம்ம முளைக்கட்டின பாசிப்பயிரை வேக வச்சுருந்தோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மீடியத்தில் வச்சு வேக வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ சிறுதானியத்தில் ஒன்று வரகரிசிப்பா. இது எல்லா பலசர் கடையிலுமே கிடைக்கிது. நம்ம அம்மா பலசர் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் வரகரிசி எடுத்துக்கிடுவோம். இப்போ 100 கிராம் வரகரிசி எடுத்திருக்கேன். இதை பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுகணும். அப்போ தான் அதில் உள்ள டஸ்ட்டு பூரா நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஒரு 2-3 தடவை நம்ம இப்படி கழுவிக்கிடணும். இப்போ வரகரிசியை நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போய்க்கிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் தான்ப்பா அம்மா 3/4 கப்பு வரகரிசி எடுத்திருந்தேன். இப்போ அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். 3/4 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த வரகரிசியை இதில் போட்டுக்குவோம். நல்லா தண்ணி நிறுத்திட்டு போடணும். கொஞ்சமாக பிங்க் சால்ட் போட்டுக்குருவோம்ப்பா. உப்பு போட்டுக்குருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா ரைஸ் 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுருந்தோம். நல்லா தம் ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து பாருங்கள். ஒரு பிட்டு தண்ணி இல்லை, நல்லா புழுன்னு வந்திருக்கு. கரெக்டாக பதமாக வந்துருச்சுப்பா. நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். 2 பல் பூண்டுப்பா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். 1 இன்ச் அளவுக்கு அம்மா இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வேக வச்சுருந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரையும் இதில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை இதில் போட்டுருவோம். இதை லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். இப்போ அம்மா பாலக்கீரை வச்சுருக்கேன். பாலக்கீரையுடைய காம்பெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிடி எடுத்துருக்கேன். இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். நறுக்கி போட்டாச்சு. இப்போ ஒரு வதக்கிடுவோம். பாலக்கீரையப்பா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்குருவோம். மிளகு பொடியும் மஞ்சள் பொடியும் நம்மளுக்கு
ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம் லைட்டாக. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு, பயரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த விறகரிசி சாதத்தை இப்போ இதில் போட்டுக்குருவோம். நல்லா உதிர்த்து விட்டுக்குருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக ஒரு 5-6 ட்ராப்ஸு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சாறு புழிஞ்சுக்குருவோம்ப்பா. அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குருவோம். நல்லா சாப்பிடும்போது மல்லி இலையோடைய நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் மல்லி இலை. கொலஸ்ட்ராலு இதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் மல்லி இலை. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, விறகரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, விறகரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான ரெசிபி இது. நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது, கெட்ட நீர் கெட்ட கொழுப்பெல்லாம் அகற்றக்கூடியது. இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்களை இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நம்ம உடம்புல நல்லா வெயிட் குறைப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.